உலகில் எத்தனையோ மரங்கள் இருக்க சிவனுக்கு வில்வம் மட்டும் ஏன் இவ்வளவு பிடிக்கும்? இதன் பின்னணியில் இருக்கும் தெய்வீக ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? புராணங்களின்படி பார்வதி தேவி விளையாடும் போது அவரது நெற்றியிலிருந்து சிந்திய ஒரு வியர்வை துளியிலிருந்துதான் இந்த புனிதமான வில்வ மரம் தோன்றியது. அதனால்தான் இந்த மரத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் தேவியின் பல்வேறு அம்சங்கள் நிறைந்துள்ளன. உதாரணமாக இதன் வேரில் கிரிஜா தேவியும், தண்டு பகுதியில் மகேஸ்வரியும், இலைகளில் பார்வதியும் குடிகொண்டிருக்கிறார்கள். இப்படி மரம் முழுவதுமே ஊமையின் சொரூபமாக இருப்பதால் சிவபெருமான் இதன் நிழலில் வாசம் செய்வதையே விரும்புகிறார். வில்வ இலையில் இருக்கும் 3 இதழ்கள் சிவன், விஷ்ணு, பிரம்மா ஆகிய மும்மூர்த்திகளையும் சிவனின் 3 கண்களையும் குறிக்கின்றன. ஆலகால விஷத்தை உண்ட சிவபெருமானின் உடல் உஷ்ணத்தை தணிக்க தேவர்கள் இந்த குளிர்ச்சியான வில்வ இலைகளை கொண்டே அவரை வழிபட்டனர். இதன் மகிமையை விளக்க ஒரு கதையும் உண்டு. சிவராத்திரி அன்று வேடன் ஒருவன் தெரியாமல் வில்வ இலைகளை பறித்து கீழே இருந்த லிங்கத்தின் மேல் போட்டதற்காகவே சிவபெருமான் அவனுக்கு மோட்சத்தை அளித்தார். மற்ற பூக்களைப் போலன்றி வில்வ இலைகளை கழுவி மீண்டும் பூஜைக்கு பயன்படுத்தலாம் என்பது இதன் தனிச்சிறப்பு. திங்கட்கிழமைகளில் சிவனுக்கு வில்வம் சாற்றி வழிபட்டால் உங்கள் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றால் ஓம் நம சிவாய் என்று கமெண்ட் செய்து நமது சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.